அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி. எல்லாத்துக்கும் விநாயகர் சதுர்த்தி திருநாள் நல்வாழ்த்துக்கள். எங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்திக்கு நான் என்னென்னலாம் பண்ணேங்கிறது இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு சுண்டல் தாளித்து விட்டுக்கலாம். அரை கப் அளவுக்கு கருப்பு சுண்டல், சின்ன சுண்டல் ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை குக்கருக்கு மாற்றிட்டு நீங்கள் ஓவர் நைட் சாயங்காலமாக சாமி போடுற மாதிரி இருந்தால் காலையிலேயே ஊற வச்சுருங்க. குக்கருக்கு மாற்றிட்டு தேவையான அளவுக்கு இதுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் கல் உப்பு ஆட் பண்ணி 1/4 கப் தண்ணி விட்டு, ரொம்ப தண்ணி அதிகம் வேண்டாம், கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி வச்சு 4லேருந்து 5 விசில். ஏன்னா ஓவர் நைட் ஊறி இருக்கிறனால சுண்டல் சீக்கிரம் வெந்து வந்துடும். வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ சுண்டல் தாளிச்சிடலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு கடுகு, உடைச்ச உளுந்து, பச்சைக்கடலை பருப்பு சேர்த்தி நல்லா பருப்பு நல்லா செவந்து வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. பருப்பு நல்லா செவந்து வாசம் வர்ற அளவுக்கு வறுத்துட்டு மீதி இன்க்ரீடியன்ஸை அடுத்து ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ இதில் காரத்துக்கு பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் 2, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கலர் மாதிரி கண்ணாடி பதம் வரணும், அந்த அளவுக்கு வதக்கினா போதும். ரொம்ப ப்ரௌன் ஆகிற வரைக்கும் விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் சுண்டல், வேக வச்சு எடுத்துருக்க சுண்டல் ஆட் பண்ணிவிட்டு இந்த வெங்காயத்து கூட நல்லா கலந்து விட்டுருங்க. பருப்பு வெங்காயம்லாம் நல்லா கலந்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். நம்ம ஏற்கனவே சுண்டலுக்கு உப்பு போட்டு வேக வச்சுருக்கறனால உப்பு பார்த்து அளவாக சேர்த்திக்கோங்க. நல்லா கலந்து விட்டு உப்பு எல்லா பக்கமும் கலந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு துருவின தேங்காய் ஆட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இறக்கிறதுக்கு முன்னாடி தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு, நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். சக்கரை பொங்கலுக்கு நான் அரிசியும் பருப்பையும் ஊற வச்சு வேக வச்சு எடுத்துட்டேன். நல்லா மசிச்சுக்கோங்க. அளவு பார்த்திங்கன்னா 1 கப் சக்கரை பொங்கலுக்கு 1 கப் பச்சரிசிக்கு அரை கப் பாசிப்பருப்பை நல்லா வறுத்துட்டு 2யும் ஊற வச்சு வேக வச்சு எடுத்தாச்சு. நல்லா மசித்ததுக்கப்புறமா நெய் விடுங்க. நெய் விட்டு மசிச்சிங்கன்னா அரிசி மொட்டு மொட்டாக நின்றுக்கும், ஒழுங்காக மசிஞ்சு வராது. குக்கர் ஓப்பன் பண்ணோன்னே மசிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு வெல்லம் கரைச்சி வச்சுருக்கேன். அதை வடித்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். வெல்லத்தில் மண்ணெல்லாம் இருக்கும், அதை வடித்து உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. தூசு மண்ணெல்லாம் வடிக்கும்போது நமக்கு நின்றுக்கும். வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டோம்னா நமக்கு, நான் இன்றைக்கி ஒரு 100 கிராம் அளவுக்கு தான் அரிசி எடுத்தேன், 50 கிராம் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கே நமக்கு நிறைய பொங்கல் வரும். வெல்லம் எல்லா சாப்பாடு கூடயும் கலந்து வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் ஆட் பண்ணி நம்ம சாப்பிடும்போது சக்கரை பொங்கல் டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் பச்சையாகவும் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா லேசாக நெய்யில் வறுத்துட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் நிறையா கூட ஆட் பண்ணிக்கலாம், உங்களோட ஆப்ஷன் தான் அது. நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் மறுபடியும் சக்கரை பொங்கலுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு நெய் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்திக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இந்த வாசம் பிடிக்காதவங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம், இல்லைன்னா பச்சை கற்பூரம் கூட சேர்த்திக்கலாம். நம்மளோட சக்கரை பொங்கல் ரெடி. இப்போ சுண்டலும் சக்கரை பொங்கலும் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதுக்குள்ளே நான் சைடில் கொழுக்கட்டைக்கு மாவு பிசைஞ்சு பூர்ணம்லாமும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பூர்ணம்லாம் ரெடி பண்ணி ஸ்டஃப் பண்ணி இப்போ கொழுக்கட்டையெல்லாம் வேக வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இதை இட்லி பிளேட்டில் வச்சு நம்ம 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் நமக்கு கொழுக்கட்டையும் ரெடி ஆகிடும். ஏற்கனவே இந்த ரெசிபிலாம் நான் சேனலில் கொடுத்துருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் கொழுக்கட்டை வீடியோ எப்படி செய்கிறதுங்கிறத செக் பண்ணி பார்த்துங்க. ஏற்கனவே நிறைய பேர் வீடியோவும் பார்த்துருந்துருப்பீங்க. இப்போ நமக்கு ஒரு 5 நிமிஷம் போல் இதை ஸ்டீம் பண்ணால் நமக்கு கொழுக்கட்டையும் ரெடி ஆகி வந்துடும். கொழுக்கட்டையும் வேக வச்சு எடுத்தாச்சு.
அடுத்து இன்னொரு பக்கம் நான் பால் கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ணி அதுவும் அடுப்பில் ஃபுல்லாக வெந்துருச்சு. அதுவும் ரெடி ஆகிடுச்சு. பால் கொழுக்கட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இந்த ரெசிபியும் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம சமைக்கிறது எல்லாமே முடிச்சாச்சு. சாமி கும்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் குட்டி குட்டியாக 3 விநாயகர் சிலை இருக்கும். அதுக்கு மட்டும்தான் நாங்கள் படையல் வைப்பேன். பெருசாக மண்ணில் விநாயகர் வாங்கி வச்சு சாமி கும்பிட்டு ஆற்றுல கொண்டே கரைக்கிறது அதெல்லாம் எப்பவும் பண்ண மாட்டோம். நான் இன்றைக்கி செஞ்சுருக்கிறது மோதகம், கொழுக்கட்டை. பூர்ணம் வந்து நான் இன்றைக்கி எள்ளு பூர்ணமும் தேங்காய் பூர்ணமும் செஞ்சுருக்கேன். கூட கொஞ்சம் சுண்டல், சக்கரை பொங்கல், கடைசியாக பால் கொழுக்கட்டை. இது எல்லாமே பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்ச நெய்வேத்தியங்கள். பிள்ளையாருக்கு உகந்த அருகம்புல் வச்சுருக்கேன். அதே மாதிரி வெள்ளை எருக்கலம்பூவும் வச்சுருக்கிறேன். விளக்கேற்றி வச்சு சாம்பிராணி காமிச்சு நம்ம எப்பவும் போல் ஊதுபத்தி வச்சு சும்மா ஜஸ்ட்டு சாமி கும்பிடுவோம் வீட்டில், அவ்வளோதான். எங்கள் வீட்டு விநாயகர் சதுர்த்தி ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். உங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்திக்கு என்னெல்லாம் செஞ்சீங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு என்னென்ன கொழுக்கட்டை செஞ்சீங்கிறத கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.